தமிழகம் சென்னையில் இன்றைய தங்கம் வெள்ளி மீதான விலை நிலவரம் குறித்து தங்கம் மற்றும் வெள்ளி நகை வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ஜெயந்திலால் சலானி அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம் சார். இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் தங்கத்தின் விலை வெள்ளியின் விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, அதுக்கான காரணம் என்ன சார்? திடீர்னு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் இல்லை, கடந்த 2-3 மாதங்களாக தொடர்ந்து சராசரியாக உயர்ந்து வருகிறது. அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லலாம். ஏற்கனவே உலகத்தையே தாக்கிய கொரோனா ஒரு பெரிய காரணம். அதனுடைய பொருளாதார பாதிப்புகள் இன்னும் சீரடையாத சூழ்நிலையில் பல நாடுகளுடைய போர் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது பொருளாதாரத்தில். அதாவது உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு உண்டான போர், இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனுக்கான போர், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கான போர் போன்ற போர்கள் உலக பொருளாதாரத்தை பெருமளவில் பாதித்து கொண்டு வருகின்றன. அதனால் தொடர்ந்து அந்த துறை சார்ந்த பங்குச்சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை நோக்கி தான் போகும். எதிர்காலம் அதற்கு மிகவும் சாதகமற்ற சூழ்நிலையாக உள்ளது. இது போன்ற காரணங்களால் தொடர்ந்து தங்கத்தின் மீது முதலீடுகள் அதிகரித்து வந்து கொண்டிருந்தன. இப்பொழுது பெரிய வல்லரசு நாடுகளும் தங்களுடைய கையிருப்பில் உள்ள தங்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ள பெருமளவில் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறார்கள். நாடுகளே அது மாதிரியான சூழ்நிலை ஒரு முடிவு எடுக்கும்போது சாதாரண மக்கள் அல்லது முதலீட்டாளர்கள் எடுப்பது என்பது பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லவே இல்லை. அதனால தான் தொடர்ந்து தங்கத்திற்குண்டான டிமாண்ட் அதிகரித்து தங்கம் விலை அதிகரித்து கொண்டு வருகிறது. இது வரும் காலங்களில் இதே மாதிரியான நிலைமை, அதாவது நீங்கள் தங்கத்துடைய விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தொலைநோக்கு பார்வையோட மட்டுமே பார்க்க வேண்டுமே தவிர, என்னைக்கு வாங்கிட்டோம் இன்னும் 2 மாதம் பொறுத்து ஏதாவது லாபம் வருமா, அது இல்லை. 2 வருஷம் பொறுத்து வருமானா நிச்சயமாக வரும். அப்படி ஒரு தொலைநோக்கு பார்வையோட மட்டும்தான் தங்கத்தில் முதலீடு செய்யணும். அப்படி ஒரு எண்ணத்தோடு வாங்கினா மட்டும்தான் அது லாபம் பாதுகாப்பானது. அதாவது தங்கத்தின் மீது முதலீடு செய்தால் எந்த நேரத்திலும் எந்த சமயத்திலும் அதை நாம் பணமாக மாற்றக்கூடிய ஒரே பொருள் தங்கம் மட்டும்தான். மற்ற பொருள்னா வாங்கணும்னா எங்கே விற்கணும், தேவை இருக்கிறவங்க மட்டும்தான் விற்க முடியும். இது அப்படி இல்லை. நிறைய கடைகள் உள்ளது, எங்கே வேணாலும் போய் விற்கலாம். எதுவுமே முடியலைங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, வங்கிகளையோ இல்லை அடகு கடையிலையோ எடுத்து போய் வச்சு அடமானம் பண்ணி கூட காசு வாங்கிட்டு வந்துடலாம். அதாவது காசு உடனடியாக வரக்கூடிய ஒரே பொருள் தங்கம் மட்டுமே. அதனால தான் தங்கம் விலை தொடர்ந்து உலகத்தில் பெரிய டிமாண்டாகவும் அதிகரித்து வருவதற்கு இது ஒரு காரணம். தங்கத்தின் விலை வெள்ளியின் விலை வருங்காலத்தில் எந்த அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்கு? குறிப்பாக சென்னையில் தமிழ்நாட்டில் தங்கத்தின் மீதான மோகம் எந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் அதிகரிச்சிருக்கு சார்? அதாவது நம்ம இப்படி சொல்லலாம், வரும் காலத்தில் நிச்சயமாக தங்கம் விலை உயர்ந்து வருகிறது. இப்பொழுதுலாம் கூட தொடர்ந்து உயர்ந்து கொண்டு தான் வந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் அதாவது ஒரு மார்ச் மாதம் எடுத்துக்கலாம், இல்லை அக்ஷய தீர்த்தி அன்றைக்கி எடுத்துக்கலாம். நம்ம அக்ஷய தீர்த்தி எடுத்துட்டா கூட கடந்த அக்ஷய தீர்த்திக்கும் இப்போவும் பார்த்தீங்கன்னா சவரனுக்கு 9,000 ரூபாய் கூடுதலாக. கடந்த அக்ஷய தீர்த்தியை விட இந்த அக்ஷய தீர்த்தி ஒரு சவரனுக்கு 9,000 ரூபாய். கடந்த அக்ஷய தீர்த்திக்கு முந்தைய அக்ஷய தீர்த்திக்கும் கடந்த அக்ஷய தீர்த்திக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 6,500 ரூபா ஒரு சவரனுக்கு கூடி இருக்கு. ஒரு முறையும் இதே மாதிரியான 6,000, 7,000, 8,000, 9,000 ரூபாய் ஒரு சவரனுக்கு கூடுதலாக விலை போயிட்டு இருக்கு. அப்படின்னா தொடர்ந்து இதே மாதிரி போச்சுன்னா தங்கம் ஒரு எங்கேயோ ஒரு இடத்துல போய் ஒரு இடத்துல நிற்கணும்னா மிக விரைவாக 5 அல்லது 6 ஆண்டுகளில் இதே நிலைமை நீடித்தால் தங்கம் ஒரு சவரன் 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது ஒன்றும் வெகு தூரத்தில் இல்லை. இப்போ சொல்லும்போது நிறைய பேர் இது பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அப்படியா 1 லட்சம் வந்துடுமா? நிச்சயமாக வரும். ஏன்னா நீங்கள் 5 வருஷத்துக்கு முன்ன தங்கம் 1 கிராம் 22 கேரட்டு ஒரு சவரன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 10 வருஷத்துக்கு முன்ன எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்க்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு தன்னுடைய விலையில் பெரிய பரிமாணங்கள் வந்திருக்கு, எந்த அளவுக்கு விலை கூட்டிகிட்டு வந்திருக்குன்னு பாருங்கள். அதே நிலைமை தொடர்ந்து நீடித்தால் இன்னும் 5 அல்லது 6 ஆண்டுகளில் 1 லட்சம் வருவது என்பது பெரிய விஷயம் இல்லவே இல்லை, நிச்சயமாக வரும். ரெண்டாவதா, தமிழகத்துலேயே தங்கத்தின் மீது அவ்வளோ மோகம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. மோகம்னு சொல்லக்கூடாதுங்க, பாதுகாப்பான முதலீடு தான் நான் எடுத்துப்பேன். மோகங்கிறது 2வது வரது தான். ஆனால் இப்போ நம்ம ஒரு பைக் வாங்குகிறோம், அது ஒரு மோகமாக இருந்தாலும் நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படுது. எங்கேயாவது போகிறோம் வரோம், காலேஜுக்கு போகிறோம், இல்லை ஸ்கூலுக்கு போகிறோம், இல்லை வேலைக்கு போகிறோம்னா அது பயன்படுத்துகிறோம். அதே நேரத்தில் அது சொகுசாக அதை ஒரு ஸ்டைலாக ஓட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு மோகம்னு எடுத்துக்கலாம். ஆனால் அதனுடைய தேவையும் பூர்த்தி செய்கிறது. அதே மாதிரி தங்கம் நிச்சயமாக தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்துல தங்கம் இருக்குது. எதிர்காலம் தங்கத்திற்கு மிக பிரகாசமாக உள்ளது.
அதில் முதலீடு செய்தால் நிச்சயமாக லாபம் வரும், பாதுகாப்பாக இருக்கும், எந்த நேரத்திலும் அது தன்னுடைய அவசர தேவைக்கு பயன்படும் பணமாக மாற்றிக்கொள்ளலாம். வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தங்கத்தின் தேவை, தங்கத்தின் இருப்பு எப்படி இருக்குது சார்? இந்தியாவை பொறுத்தவரை மொத்த தேவையில் 40% தென்னிந்திய மாநிலங்களே வந்து பங்கெடுத்துக் கொள்கின்றன. அதிகமாக தங்கம் கொள்முதல் செய்வதும் அதிகமாக சேமிப்பு பழக்கம் உள்ளவங்களும் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியா அப்படின்னு சொல்லலாம், குறிப்பாக தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம். சென்னை இதில் வந்து எந்த அளவுக்கு முன்னணியில் இருக்குது நகை வாங்குவதில், நகை வாங்கி சேமிப்பு வைப்பதில்? சென்னை வந்து உலகத்துடைய பெரிய ரீட்டைல் ஹப் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். உலகத்திலே அந்த அளவுக்கு விற்பனை ஆகாத அளவுக்கு தங்கம் சென்னையில் விற்பனை ஆகுது. உலகத்திலே அவ்வளோ பெரிய ஷோரூம்ஸ் இல்லாத ஷோரூம் எல்லாம் சென்னையில் தான் இருக்குது. வேறு எந்த நாட்டிலும் இவ்வளோ பெரிய ஷோரூம் இல்லவே இல்லை. அவ்வளோ பெரிய ஷோரூம் வந்துட்டு சென்னையிலலாம் இருக்குது. அதிகமாக தங்கம் விற்பனை ஆவதும் சென்னை மட்டுமே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விற்பனை அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சிங்கிள் நிறுவனமாக பேர் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னை தாங்க. அதனால் சென்னை வந்துட்டு எப்போவுமே தங்கத்திற்கு ஒரு ரீட்டைல் ஹப் அப்படின்னு சொல்லலாம். வந்து தென்னிந்தியாவில் சென்னையில் வந்து தங்கத்தின் தேவை வந்து அதிகமாக இருப்பதாக சொல்லியிருக்கீங்க. அதேபோல் உலக நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் தங்கத்தினுடைய தேவை, பாதுகாப்பு, சேமித்து வைத்தல் அதெல்லாம் எப்படி இருக்குது சார்? இந்தியாவினுடைய ஒரு வருடத்தினுடைய தேவை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 1500 டன் நம்மளுக்கு வந்துட்டு தேவைப்படுது. நம்ம ஏறக்குறைய 900 முதல் 1000 டன் வந்து இறக்குமதி செய்கிறோம் வருஷம். மீதி 400 முதல் 500 டன் வந்து மறுசுழற்சி முறையில் வந்து நம்ம வந்து தங்கமாக மாற்றிட்டு வரோம். ஸோ ஏறக்குறைய நம்மளுடைய வருஷத்துடைய தேவை 1500. இந்த 1500 டன்னில் தான் 40% தென்னிந்தியாவுக்கு வருதுன்னு சொல்லி நான் சொன்னேன். அதாவது 600 டன் நம்ம தென்னிந்தியாவுக்கே தேவைப்படும். 600 டன் போக மீதி 900 டன் தான் மற்ற மாநிலங்களுக்கே. ஸோ இந்தியாவுடைய தேவை, அதிகபட்ச தேவையினுடைய பயன்பாடு வந்து நம்மளுக்கு தான் உள்ளது. வந்து ஒரு 5-6 ஆண்டுகள் பிறகு வந்து தங்கத்தின் மீதான விலை வந்து 1 லட்சம் சொல்லியிருக்கேன் ஒரு பவுனு. அப்படி 1 லட்சம் வரப்போ வந்து வாங்குத்திறன் வந்து குறையுமா, இதே நிலையில் நீடிக்குமா, இல்லை இதை விட அதிகமாக வாங்குதிறன் இருக்குமா? அதாவது இன்னிலேருந்து 10 வருஷத்துக்கு பின்னால் போய் பாருங்கள். 2012, 13, 14 ஒரு சவரன் 12,000 முதல் 15,000 தான் இருந்தது. அன்றைக்கி வந்து எவ்வளோ வந்து தங்கம் விற்பனையானது. அதுக்கப்புறம் அது வந்துட்டு 2014லேருந்து 2018 5 வருஷம் 18-19 எடுத்தின்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கி வந்துட்டு 36,000 37,000 ரூபா சவரன் இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி 56,000 ரூபா 55,000 ரூபா ஒரு சவரன் இருக்குது. எல்லா நாள்லையும் பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக எவ்வளோக்கு எவ்வளோ விலை கூடுதோ அந்த அளவுக்கு விற்பனை வந்து அதிகமாகிட்டே வருது. அதிகமாக நகைக்கடைகள் வந்து உருவாகி கொண்டு வருகின்றன. விசாலமான நகைக்கடைகள் உருவாகி கொண்டு வருகின்றன. வசதியான நகைக்கடைகள் வந்து உருவாகி கொண்டு வருகின்றன. அப்படிலாம் என்ன அர்த்தம்? நிறைய தங்கம் விற்பனை ஆகிறது, தங்க நகைகள் நிறைய விற்பனை ஆகிக்கொண்டு இருக்கிறது. இன்னும் அது அதிகப்படியாக எதிர்காலத்தில் தங்கம் இன்னும் அதிகமாக விற்பனை ஆகும், தங்க நகைகள் விற்பனை ஆகுன்றதுக்காக தான் எல்லா கடைகளும் பெரிய பெரிய அளவில் வந்துட்டு புதிய நிறுவனங்கள் வந்து கடை வந்து வச்சுட்டு வராங்க. எதிர்காலம் தங்கத்திற்கு மிக பிரகாசம் அப்படின்னு சொல்லலாம். வந்து தங்கத்தின் மீதான விலை எவ்வளோ உயர்ந்தாலும் வாங்குத்திறன் வந்து குறைய வாய்ப்பில்லை, அதிகரிச்சே தான் இருக்கும். ஸோ தங்கத்தில் முதலீடு செய்தால் லாபம் தான். அது வாடிக்கையாளருக்கும் லாபம் தான், தங்கத்துடைய பிஸ்னஸ் செய்யக்கூடிய உங்களுக்கும் லாபம் தான் அப்படின்னு சொல்ல வரீங்க. அதுதான். ஸோ இன்றைய தங்கத்துடைய விலை நிலவரம், வெளி நிலவரம் பற்றி விரிவாக சொல்லுங்கள் சார். 1 கிராம் எவ்வளோ, ஒரு பவுன் எவ்வளோ, அதுபோல் வந்து வெள்ளி வந்து 1 கிராம் எவ்வளோ, 1 கிலோ எவ்வளோ, அதை சொல்லுங்கள். அதாவது 1 கிராம் தங்கம் பார்த்தீங்கன்னா 6,725 ரூபாய். 1 கிராம் வெள்ளி அப்படின்னா 90 ரூபா அப்படிங்கிற அளவில் இருக்குது. இந்த 90 ரூபா கூட இந்த 1 கிராம் வெள்ளிங்கிறது இன்னும் நான் சொல்லுவேன் இன்னும் குறைச்சல் தான், இன்னும் கம்மி தான். இது மிக விரைவாக 1 கிராம் 100ஐ தாண்டி 105 அல்லது 110 ரூபாய் போகிறது ரொம்ப தூரம் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த கடந்த 1 மாதத்துக்கு முன்பே தங்கம் விலை ஏறும்போது வெள்ளி விலையும் மிக அதிகமாக ஏறி இருக்க வேண்டும். ஆனால் சைனா வந்து பெரிய அளவில் தங்களுடைய இருப்பில் உள்ள வெள்ளியை விற்று வந்தது. அவர்கள் அதுக்கு பதிலாக தங்கம் வாங்கி சேமித்தார்கள். அதனால் வந்து உலக சந்தையில் வந்து வெள்ளியினுடைய விலை உயரவில்லை. ஆனால் தற்போது அந்த நிலைமை மாறி வெள்ளி விலை இனிமே உயர்வதற்கு வெகு தூரத்தில் இல்லை. அதனால தான் சொன்னேன், வெள்ளியின் மீது முதலீடு செய்தால் மிக விரைவாக ஒரு பெரிய லாபத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 1 கிலோ வெள்ளியினுடைய விலை எவ்வளோ சார் இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா 90,000 ரூபா 1 கிலோ வெள்ளி. மிக விரைவாக இது வந்து 1,05,000 அல்லது 1,10,000 ரூபா வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக பிரகாசமாக உள்ளது. விரைவில்
அதே போல் வந்து தங்கத்தின் மீதான விலை, அதாவது ஒரு பவுன் எவ்வளோ, ஒரு கிராம் எவ்வளோ? ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா 6725 ரூபா இருக்குது. இது இந்த 25 ரூபா 50 ரூபா சமயத்தில் கூடும் குறையும் எல்லாமே நடந்துகிட்டே வரும். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது தங்கம் விலையும் மிக அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. காரணம் என்னென்னா அதனுடைய தேவை, அதனுடைய உற்பத்தி தேவை மற்றும் உலக பொருளாதாரத்தினுடைய மாற்றங்கள் போன்ற காரணங்கள் தங்கம் விலை இன்னும் உயரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6725 இருக்கிறது மிக விரைவாக ஒரு புதிய உச்சத்தை வந்து அடையக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாகும். ஒரு பவுன் எவ்வளோ வரும் சார்? ஏறக்குறைய ஒரு 54,000 ரூபா கிட்ட வரும். 53,500லேருந்து 600 ரூபாய்க்குள்ளே வரும். பட் தொடர்ந்து இதே நிலைமை நீடித்தால் தங்கம் வந்து ஒரு உச்சத்தை வந்து நோக்கி பயணிக்கும். ஒளிப்பதிவாளர் கிருபாகரனுடன் விஜயபாலன், ஜெம் டிவி நியூஸ்.